Galaxy Note 9 சாம்சங்கோட லேட்டஸ்ட் ஃபிளாக்ஷிப் ஃபேப்லெட் ஃபோன் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த அன்பாக்சிங்க்கு போகலாம். ஸோ இதுதான் நோட் 9ஓட பாக்ஸ். இந்த தடவை S Pen தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் டாப்பில் அது இருக்குது. ஸோ எனிவே, பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ள முதல்ல ஒரு சிம் இஜெக்டர் டூல் இருக்குது. அப்புறம் ரெகுலர் புக்லெட்ஸ், ஷேர் வேல்யூ இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. அது என்ன பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கேஸ். ஃபைனலாக நோட் 9 பிளாஸ்டிக்லேருந்து இதையும் ரிமூவ் பண்ணுவோம். பார்க்குறதுக்கு ரொம்ப நோட் 8 மாதிரியே இருக்குது. அதை பற்றிலாம் கொஞ்சம் நேரத்தில் பேசுவோம். இந்த கேஸ் நல்லா ஃபிட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பேக் இருக்கிற டிவைஸ்க்கு இந்த மாதிரி கேசஸ் கொடுக்கறது ரொம்பவே முக்கியம். அடுத்து ஒரு அடாப்டிவ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. USB Type-C OTG அடாப்டர், AKG இயர்ஃபோன்ஸ், ரீப்ளேசபிள் இயர் டிப்ஸோட, அப்புறம் S Pen-குள்ள ரீப்ளேசபிள் டிப்ஸ், ஒரு USB Type-C கேபிள். நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, மைக்ரோ USB to USB Type-C கன்வெர்ட்டர் இப்போ கொடுக்கல. சாம்சங் மேபி USB Type-C இப்போ எல்லா ஃபோன்ஸ்லேயும் வரதுனால அதுக்கு ஒரு கன்வெர்ட்டர் கொடுக்க வேணாம்னு நினைக்கிறாங்க போல். பட் எனிவே, Galaxy S9 மாதிரியே இங்கே Galaxy Note 9லேயும் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் என்ன பாட்டமில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே Type-C போர்ட், பிரைமரி மைக்ரோஃபோன், ஸ்பீக்கர், அப்புறம் S Pen இதெல்லாம் இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணலாம். பவர் பட்டன் ரைட்டில், டாப்பில் நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன், ஹைப்ரிட் ட்ரே, அதாவது 2 சிம்ஸ் இல்லை சிம்மும் ஒரு மைக்ரோ எஸ்டியும் யூஸ் பண்ணலாம். லெஃப்டில் வால்யூம் பட்டன்ஸ், ஒரு டெடிக்கேட்டட் பிக்ஸ்பி கீ இன்னமும் அதை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இதை ரீமேப் பண்ண முடியாது. பின்னாடி பார்த்தீங்கன்னா டியூவல் 12 மெகாபிக்சல் கேமராஸ், S9 ப்ளஸில் இருக்கிற மாதிரியே. அப்புறம் ஹார்ட் ரேட் சென்சர், ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இப்போ கொஞ்சம் கீழே மூவ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட். முதலேருந்து எப்படி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். எல்லா பிராண்ட்ஸும் பண்ணுற மாதிரி இப்போ சாம்சங்கும் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டாப்பில் பார்த்தா நோட்டிஃபிகேஷன் LED, சென்சர்ஸ், இயர்பீஸ், 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, அப்புறம் ஐரிஸ் ஸ்கேனர். இங்கே நாச் கிடையாது. ஸோ உங்களுக்கு நாச் பிடிக்காதுன்னா சாம்சங் அந்த ட்ரெண்டை இங்கே ஃபாலோ பண்ணல. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். Note 8 மாதிரியே தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு சின்ன சேஞ்ச். ஸோ இப்போ இந்த டிஸ்பிளே இது இன்னமும் சூப்பர் AMOLED தான். இன்னமும் 18.5/9 இன்ஃபினிட்டி பேனல் தான். இன்னமும் பார்க்க நல்லா இருக்குது. கலர்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது. வியூயிங் ஆங்கிள்ஸ் பர்ஃபெக்ட். பிரைட்னஸ் ரொம்பவே அதிகம். ஆனால் இங்கே சேஞ்ச் என்னென்னு பார்த்தா 6.4 inch டிஸ்பிளே இந்த தடவை. போன தடவை 6.3. ஸோ ஒரு ரொம்ப மைனர் சேஞ்ச். ரொம்ப நோட்டிசபிளாக கிடையாது. சைட் பை சைட் பார்த்தா கூட இன்ஃபேக்ட் Note 9 Note 8ஓட கொஞ்சம் லைட்டாக ஷார்ட்டாக இருக்குது. வித் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கொஞ்சம் திக்னஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வெயிட் கூட ஒரு 5 கிராம் அதிகம் தான் இருக்குது. ஆனால் அது பெருசாக நோட்டிசபிளாக இல்லை. ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கிறதுனால கையில் யூஸ் பண்ணல இந்த நம்ம நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ப்ளஸ் இது ஏன் இந்த சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது காரணம்னு பார்த்தா உள்ளே இந்த தடவை ஒரு 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. Note 7ல் பேட்டரி ப்ராப்ளம்ஸ் இருந்ததுலேருந்தே சாம்சங் கொஞ்சம் பேட்டரி கெப்பாசிட்டின்னு வரல, சேஃபாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. போன வருஷம் இன்ஃபேக்ட் பேட்டரி கெப்பாசிட்டி கம்மியாகவே கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த தடவை திருப்பியும் அந்த Note 7 விஷயத்தை தள்ளி வச்சுட்டு இப்போ திருப்பி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். மற்ற ஸ்பெக்ஸ்னு பார்த்தா Snapdragon 845 US சைனாவில், மற்ற இடத்துலலாம் Exynos 9810, இந்தியாவில் கூட Exynos வேரியன்ட் தான் விட்டுருக்காங்க. ஸோ இங்கே 2 கான்ஃபிகரேஷனில் வருது. 6GB RAM 128GB ஸ்டோரேஜ், அதான் பேஸ் வேரியண்ட். 8GB RAM 512GB ஸ்டோரேஜ், அது டாப் வேரியண்ட். இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த தடவை வாட்டர் கார்பன் கூலிங் சிஸ்டமும் ஒரு 3 மடங்கு போன வருஷம் உள்ளதோட பெரிய ஹீட் ஸ்ப்ரெடரும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னா த்ராட்லிங் அவாய்ட் பண்ணுறதுக்கு, ஹீட்டிங் அவாய்ட் பண்ணுறதுக்கு, அந்த பீக் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு. ஸோ கேமிங் அது எல்லாமே ஹீட் ஆகாமல் நல்ல பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நேரத்துக்கு கொடுக்கும். ஸோ ஓவரால் இங்கே ஹார்ட்வேர்னு பார்க்கல ஃப்ளாக்ஷிப் இன்டர்னல்ஸ் காம்ப்ரமைசஸ் எதுவும் இல்லை. மைக்ரோ SD இருக்குது, டியூவல் சிம் இருக்குது, ஹெட்ஃபோன் ஜாக், ஃபாஸ்ட் சார்ஜிங், ஃபாஸ்ட் வயர்லெஸ் சார்ஜிங், ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த இயர்பீஸ் ஸ்பீக்கராக டபுள் ஆகுது. Gorilla Glass 5 ஃப்ரண்ட் பேக்கில், IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்ரி, இது எல்லாத்தையும் இந்த ஃபோனில் பண்ணியிருக்காங்க சாம்சங். ஐ மீன் சின்ன ஃபார்ம் ஃபேக்டர்னு சொல்ல மாட்டேன். இது ஃபேப்லெட் தான், பெரிய ஃபோன் தான். நோட் சீரிஸ் என்றைக்குமே சின்னதாக இருந்தது கிடையாது. ஆனால் ரொம்ப பெரிய ஃபோன், அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. கையில் நல்லா ஒரு நைஸ் ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது. ஸ்லிப்பரியாக இருக்குது, ஆமாம் பெருசாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த சைஸ் ஒரு ஃபோன், ஒரு கிளாஸ் சாண்ட்விச் டிசைனோட வர ஃபோன் எவ்வளோ நல்லா பண்ண முடியுமோ அவ்வளோ இங்கே சாம்சங் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து சாஃப்ட்வேர்னு பார்க்கல இங்கே சாம்சங் எக்ஸ்பீரியன்ஸ் 9.5 Android 8.1 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிற எல்லா சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸுமே எல்லாருமே ஏற்கனவே பார்த்துருப்போம். S9 யூஸ் பண்ணியிருக்கோம், இல்லை S9ஓட கவரேஜ் வீடியோஸ் பார்த்துருந்தா கூட உங்களுக்கு இது ஃபெமிலியராக இருக்கும். சாம்சங் பே இருக்குது, ஐரிஸ் ஸ்கேனர் ஏற்கனவே பார்த்த மாதிரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஸ்பீட் கொஞ்சம் கம்மி தான், பட் ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்குது லோ லைட்டில் கூட. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அந்த புது லொக்கேஷனில் இன்னும் நல்லா பெட்டர் ஃபீல் கொடுக்குது. ஸோ இங்கே மெயினாக நியூ ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா S Penல தான். இந்த தடவை S Penக்கு ப்ளூடூத் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள ஒரு சின்ன பேட்டரி
பேட்டரி இருக்குது. ஸோ அதால் சில விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் கேமராவை லான்ச் பண்ண முடியும், ஸ்வாப் பண்ண முடியும் ஃப்ரண்ட் பேக் கேமராஸை, பிக்சர்ஸ் எடுக்க முடியும் அதை யூஸ் பண்ணி. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதை ப்ரோக்ராம் பண்ண முடியும், வேறு நிறைய விஷயங்கள் கூட நம்ம பண்ண வைக்க முடியும். ஸோ பழைய ஃபீச்சர்ஸ்லாம் என்னாச்சு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, போன வருஷம் உள்ள அவ்வளோ S Pen ஃபீச்சர்ஸும் இங்கே திருப்பி எடுத்துகிட்டு தான் வந்திருக்காங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இந்த தடவை ஆட் பண்ணியிருக்காங்க, எதையும் கட் பண்ணல. ஸோ இந்த S Pen வெறும் 40 செகண்டில் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இது நார்மலாக ஒரு 200 கிளிக் வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் பேட்டரி காலி ஆயிடுச்சுன்னா ரெகுலராக பழைய உள் ஃபீச்சர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண முடியும். பட் திருப்பியும் இந்த புது ஃபீச்சர்ஸ், இந்த ப்ளேபேக் கண்ட்ரோல், இல்லை ப்ரெசென்ட் பண்ணணும், இல்லை பிக்சர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஒரு 40 செகண்ட் உள்ள வச்சுட்டு எடுத்திங்கன்னா திருப்பி பேட்டரி ஃபுல் ஆகிடும். ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெவலப்மெண்ட். இப்போ அடுத்து எங்கே போகிறோன்னு உங்களுக்கு தெரியும்ல, பிக்சர்ஸ் ஆப்டிக்ஸ் பற்றி பேசலாம். Galaxy Note 9ல S9 Plusல உள்ள அதே கேமராஸ் தான் கொடுத்துருக்காங்க. 2 12 மெகா பிக்சல் சென்சர்ஸ், ரெண்டுத்துலையுமே ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டேபிளைசேஷன் இருக்குது. ஒன்று ரெகுலர் லென்ஸ், இன்னொன்று டெலிஃபோட்டோ லென்ஸ், அதாவது ஆப்டிக்கல் ஜூம் ஆப்ஷன் கொடுக்குது. இதெல்லாமே நம்ம ஏற்கனவே Note 8லேயே பார்த்துருக்கோம். ஸோ இங்கே என்ன புதுசு அப்படின்னு பார்த்தா வேரியபிள் அப்பேர்ச்சர். அந்த பிரைமரி கேமராவில் உள்ள லென்ஸால் f1.5க்கும் f2.4க்கும் மாற முடியும். ஸோ அந்தந்த சீன்ஸில் என்ன தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிக்கும். ஸோ ஓவரால் கேமராஸ்னு வரையில் S9 Plusல உள்ள அதே நல்ல கேமராஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு எதிர்பார்க்கலாம். புதுசாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கொஞ்சம் AI ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சீன் டிடெக்ஷன் மற்ற ஃபோன்ஸில் நம்ம பார்த்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளா டிடெக்ஷன். ஸோ பேசிக்காக ஒரு ஃபோட்டோ எடுக்கல, நீங்கள் பிளிங்க் பண்ணிட்டீங்க, இல்லை கேமரா லென்ஸ் மஜ்ஜாக இருக்குது, இல்லை ஃபோட்டோ ஷேக்கியாக இருக்குன்னா Note 9 அதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும். ஸோ யூஸ்வலாக வீடியோ குவாலிட்டி பற்றி நான் அன்பாக்சிங்கில் பேச மாட்டேன், பட் இந்த கேமராஸை கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணுங்கிறதுனால பண்ணேன். ஏன்னா இங்கே நல்லாவே கொடுத்துருக்காங்க. 4K 60 FPS ஆப்ஷன் இருக்குது, ப்ளஸ் OIS இருக்குது. ஸோ பார்த்தா அவங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஸ்மூத்தாக இந்த ஃபுட்டேஜ் இருக்குன்னு. ஸோ இப்போ அடுத்து நம்ம ப்ரைஸிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அந்த ஃபோனுக்கு. ஜென்ரலாக நோட் ஃபோன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ப்ரைஸிங்னு வரையில் தான் அந்த எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் நல்லாவே ட்ராப் ஆகுது. ஏன்னா 68,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங்கோட லாஜிக் ஓகேங்க, ஏன்னா S9 Plus 64க்கு வித்துட்டுருக்கு. S9 Plusல 64 GB ஸ்டோரேஜ் தான். வெறும் ஸ்டோரேஜ் ஜம்ப் பண்ணாலே 4,000 ஈஸியாக ஏற்றலாம். பட் இங்கே ஸ்டோரேஜ் மட்டும் ஜம்ப் இல்லாமல் டிஸ்பிளே லைட்டாக பெருசாக்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் S Pen கொடுக்குறாங்க. ப்ளஸ் பேட்டரி கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் 68,000 ஒரு ஃபோன். எனிவே டெஸ்ட் பண்ணிவிட்டு ரிவ்யூவில் இதை பற்றி இன்னும் அதிகமாக பேசலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோனை பற்றி? இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு ஃபோன் வாங்கணுன்னு இருந்தீங்க, ப்ரைஸ் ஒரு ப்ராப்ளம் இல்லை, என்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா இதை வாங்குவீங்களா, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபோனை பிக் பண்ணுவீங்களா? உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த அன்பாக்சிங் வீடியோ பிடிக்கலன்னா என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் C4E Tech தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோஸ்க்கும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது நோட் ஃபோன்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க, சாம்சங் கேலக்ஸி நோட் ஃபோன்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹேவ் a nice day. Bye.